யோவான் 3 திராட்சரசம் புதையப்பட்டபோது இயேசுவின் தாயாரை நோக்கி அவர்களது திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. காரணம், அவர்கள் அங்கே மூன்றாம் நாளைக்கு முன்பதாக இயேசு ஸ்ரீசங்கரை திருமணத்திற்கு அழைக்கிறார். இவர்கள் அங்கே செல்லும்போது இயேசுவின் தாயாரி மரியா வந்து இவரை பார்த்து இங்கே ரசம் குறைவாக உள்ளது என்று கூறுகிறார். அதற்கு இயேசு கூறுகிறார், எனக்கு உங்களுக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றார். இவர்கள் அங்கே 3 வார்த்தைகள், இவர் அங்கே ரசம் குறைவாக உள்ளது என்று கூறுகிறார். குறைவாகத்தான் இருக்கிறது, இன்னும் அது தீர்ந்து போகவில்லையே அப்படின்னு இதைத்தான் அவர் என் வேலை வரவில்லை என்று கூறுகிறார். அவர் நமக்கு அவருடைய வேலை வர வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் காலியாக வேண்டும், ரசங்கள் உறுதியாக காலியாக வேண்டும். காலியாக பிறகுதான் தேவன் அதை அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எத்தனையோ பழைய காரியங்கள், பழைய இன்னல்கள், பழைய பிரச்சனைகள், பழைய கோபங்கள், பழைய கண்டு நிச்சயங்கள், மனதில் எழுப்பப்பட்டிருந்த போராட்டங்கள், புறாமையின் எண்ணங்கள், இவைகள் எல்லாம் விட்டு ஒழிந்தால்தான் தேவன் நமக்கு நன்மையான காரியங்கள் செய்ய அவர் நமக்கு நல்லதாக இருக்கிறார். ஆகவே இந்த 6 கச்சாடிகள், கச்சால் என்பது நம் அந்த கச்சாடிகள் என்பது காலியாக்கப்பட்டால் வழிய அதிலே அவர் புதிதான காரியத்தை செய்ய முடியாது. பழைய ரசம் இருந்தால் புதிய ரசத்தை அதை மாற்ற முடியாது. ஆகவே நம்மில் உள்ள அநேக பழைய காரியங்களை நாம் தெரிந்தால் நமக்கு தேவன் புதிய ஒரு அற்புதத்தை செய்ய நமக்கு பலவராக இருக்கிறார். ஆகவே இந்த அற்புதத்தை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்களை அப்பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தில் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அதை நாம் உணர்வது தெரியாது. சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரிடம் கேட்போம். காரணம், நமக்கு அந்த பழைய காரியங்கள் நாம் பூர்த்தியாக எடுத்து வைத்தால்தான் நமக்கு ஆண்டவர் புதிய காரியம் செய்வார். ஆகவே நம்முடைய காரியங்களுக்கு நாம் தான் தடை, ஆண்டவர் காரணம். இந்த பழைய காரியங்களுக்கு விலகாமல் சில வேலை நாம் ஆலயத்துக்கு வருவோம். ஆலயத்துக்கு வரும்போது எப்போதும் நாம் அவரை மனதோடு நாம் அவரை அப்படியாக ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். இதற்கு வெளியே போகும்போது பழைய காரியங்கள் நாம் நம்முடைய உள்ளத்தை போகின்றோம். ஆகவே இந்த வண்ணமாக நாம் இல்லாமல் இப்பொழுது அவரோடு நாம் பரிசுத்தமாக வாழ நாம் பழகிக்கொள்வது. ஆகவே மற்றபடியாக இந்த ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 18 விவரமாக கொடுத்தார். ஏசாயா 43 18 புதியவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் கடத்தில் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினது நான். காட்டு மிருகங்களும் மறு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கண்டோம். அன்றாட வாழ்க்கை நம்முடைய
தேவனுக்கு ஏற்ற விதமாக நாம் பாடுகிறோம். இந்த பழைய காரியம் அதை நாம் நினைத்தால் நமக்கு ஒரு மாறுபாடு. இப்போ நாம் தேவ சமூகத்தில் அவரை நாம் எப்போது உணர்ந்து பார்க்கிறதாக இருக்க வேண்டும். காரணம் அவர் நமக்காக பாடுகிறார், நமக்காக ஜீவன் எடுத்தார், நம்முடைய பாதுகாப்பாக தனக்காக அறியலாம். ஆகவே நாம் எப்போதும் அவர் நமக்காக வருகிறார், நாம் அவருக்காக என்ன நாம் செய்வோம். நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு நாளும் நாம் படுத்தார் தாயும் பக்கமும் நமக்கு தேவை. இவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நாளை வந்து ஆண்டவருக்கு ஆயப்படுத்தும். ஆகவே அவருக்காக நாம் முன்னுரிமைகளாகி அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படும் நடக்கிறோம். எல்லோரும் வாசிக்கிறோம். அந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் நடைபெற்றுள்ளோம். காலையில் எடுத்து ஒரு அதிகாரத்தை எடுத்து நாம் படிக்க வேண்டியிருந்தால் அந்த அதிகாரத்தை அந்த பத்திரத்தை நாம் ஐயனாக வைத்து அந்த நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவன் என்ன கூறுகிறார்கள் அதன்படி நாம் அப்படியே நாம் நடந்து செல்லும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து இவ்வளவா இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடத்துகிறார். ஆகவே நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை காத்து நாம் செய்வது. ஆகவே ஆண்டவருக்கு பின்பாக நாம் அப்படியே நாம் குழந்தை போல மாற வேண்டும். குழந்தை போல மருத்துவமாக குழந்தை போல் மாறி அதற்குள்ளான திருமணத்தை நாம் பார்த்துக்கொள்ளாக இருக்க வேண்டும். குழந்தை சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அதற்கு எல்லா வருஷம் இருந்து தெரியாது. நாம் அழைச்சிட்டு நம்ம சிரிச்சுக்க வேண்டும். அதனால நம்ம குழந்தை போல மாற்ற குழந்தை போல் நாம் மாற வேண்டும். ஆகவே எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்னை அவர் திட்டினார்கள், என்னை இவர் பேசினார்கள் என்பதை நாம் பழைய சிந்திக்கு போகாமல் புதிய காரியங்களாக, புதிய நாட்களாக, புதிய வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வதாக தேவன் நமக்கு செய்தி ஆசிரியர்